எங்கள் கல்யாணத்தை பற்றி கேள்விப்பட்டுக்கிறீங்களா? கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கே சார் ஐயம் பாவம். எங்களோட கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃபர் இருக்கு. விஷயம் இருக்கு. என்ன அம்பானி சோ பேட். வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் லாக் அண்ட் கீ கப்பிள் vlog மாமே. எல்லா வீடியோவும் வீட்டுக்குள்ளேயே எடுத்து போடுறீங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்குன்னு சொல்லி எடிட்ரு வெளியே போயிடுங்கன்னு சொல்லி எடிட்டருக்காக வெளியே வந்திருக்கோம். வெரி குட். எங்கன்னா மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, அம்பானி பையன் கல்யாணத்தை பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அட்லீஸ்ட் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோவாவது பார்த்துருப்பீங்க. அது எல்லாத்தையும் தெரிஞ்ச உங்களுக்கு சேலத்தில் எங்கள் கல்யாணத்தை பற்றி கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்பானி கல்யாணம் கிரேட்டா எங்கள் கல்யாணம் கிரேட்டான்னு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் கல்யாணம் ஒரு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம், அம்பானி கல்யாணத்தை ஒரு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். அதை ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறோம். உங்களுக்கே தெரியும் யார் பணக்காரன்னு சொல்லிட்டு. அம்பானியோட பையன் கல்யாணத்துக்கு அவர் செலவு பண்ணது 5000 கோடி. எப்படி? 5000 கோடி செலவு பண்ணியிருக்காரு. அடுத்தவ காசுல ஆட்டையை போட்டு வாங்கினா நல்லா இல்லாமையா இருக்கும். அம்பானியோட இன்கம் கம்பேர் பண்ணா ஜஸ்ட் 0.5%. ஓகே, அதுவே எங்க அப்பா செலவு பண்ணது பாத்தீங்கன்னா 12 lakhs நம்ம கல்யாணத்துக்கு டோட்டலா செலவாயிருக்கு. எங்க அப்பாவோட இன்கம்க்கு அதை கம்பேர் பண்ணா 130%. மீதி 30% கடனாகிறது. யாரு பெருசா கல்யாணம் பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அம்பானி கல்யாணம் எங்களை விடுங்க 0.5%ங்கிறது வந்து இந்தியாவிலேயே புவரஸ்ட் கல்யாணம். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. ஆவரேஜா இந்தியாவில் கல்யாணம் பண்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட சேவிங்ஸ்லேருந்து 20 to 30% ஆவரேஜா வந்து செலவு பண்ணுவாங்க. அம்பானி செலவு பண்ணது 0.5% தான் அவங்க சேவிங்ஸ்ல இருந்து. நாங்க செலவு பண்ணது 130%. இப்போ வந்து மேரேஜ் கம்பேரிசன் பார்க்க போறீங்க. ஓகேவா? எங்க கல்யாணம் ஒரு பக்கம் ட்விங், அம்பானி கல்யாணம் ஒரு பக்கம் ட்விங். ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு மேரேஜை வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மேரேஜை வந்து ஒரு 10 செக்டாராக பிரிச்சுருக்கோம். மேரேஜ் நம்ம வீட்டில் நடக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு டேட்டு, அடுத்த மேரேஜுக்கு ஒரு டேட்டு. மேரேஜ்னால் என்ன பண்ணுவோம்? சாப்பாடு, டெக்கரேஷனு, மண்டபம், மாலை, லொட்டு லொஸ்க்கு எல்லாத்தையும் பிரிச்சு வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கோம். அந்த ஷெட்யூலில் ஃபஸ்ட்டு அம்பானி என்னென்னலாம் பண்ணாருன்னு பார்க்க போறோம். அடுத்தது நாங்க என்னென்னலாம் பண்ணோம்னு பார்க்க போறோம். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானே. ஃபைனலா நீங்களே கமெண்ட்ல யூ ஆர் கிரேட்னு சொல்லுவீங்க. கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கே. அசிங்கமா கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களை பிளாக்ல போட்டுருவேன். அடேங்கப்பா, இது வரையா? நார்மலா ஒரு மேரேஜ் எத்தனை நாள் நடக்கும்? சரி வீடு, நம்ம மேரேஜ் எத்தனை நாள் நடந்தது? 3 days நடந்தது. என்கேஜ்மெண்ட் 1 day, ரிசப்ஷன் 1 day, மேரேஜ் 1 day. மேரேஜ் 1 day. இதே அம்பானி கல்யாணம் எத்தனை நாள் நடந்துச்சு தெரியுமா? தெரியுமே. ஐயோ கடவுளே, மொத்தம் 7 மாசம். அடேங்கப்பா. ஸோ மொத்தம் 7 மாதம் நடந்ததுன்னு நமக்கு தெரியும். 7 மாதமும் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியாது. அதில் ஒரு 18 நாள் ஓப்பனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நடந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு டிசம்பர் 29th என்கேஜ்மெண்ட்டு. அது மட்டும்தான் சிம்பிளாக ராஜஸ்தானில் ஒரு டெம்பிளில் க்ளோஸ் ஃப்ரெண்டு அண்ட் ஃபேமிலி சர்க்கிளை வச்சு பண்ணிக்கிட்டாங்க. மற்றது எல்லாமே நம்மளுக்கு இல்லை, உலகத்துக்கே தெரிஞ்சு பண்ணாங்க. ஓகேவா? செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா Jan 18th வந்து மெஹந்தி. March 1st, 2nd, 3rd 3 நாள் வந்து ப்ரீ வெட்டிங். இது நமக்கே தெரிஞ்சது. 1200 கோடி செலவுல வண்டாரா இல்ல வண்டாரா ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. வண்டாரா வந்து அதான் அனந்த் அம்பானி சாங்சுரி, வைல்ட் லைஃப் சாங்சுரி. அந்த இடத்துல அந்த ப்ரீ வெட்டிங் நடந்ததுல 1200 கோடி ரூபாய் செலவுல பிரம்மாண்டமா பண்ணாங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம்?
நாம் சிந்திக்காதது ஒன்று மட்டுமே தான் காரணம் என்பதை இங்கே நான் தெள்ள தெளிவாக சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 3 நாள் நடந்தது. அதுல ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா கெஸ்ட் எல்லாம் வராங்க. ஈவினிங் ரிஹானா சாங் கான்சர்ட் நடக்குது. செகண்ட் டே வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டாரா டூரு. திரும்ப ஈவினிங் வந்து பாலிவுட் நைட் பார்ட்டி. அதில் தான் ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடி தள்ளினாங்க. தேர்டு டே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோயின்ஸும் வந்து பிரைடுக்கு வந்து ஆரத்தி எடுத்து காட்டி முடிச்சிட்டாங்க. 3 நாள் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மே 29லேருந்து ஜூன் 1 4 நாள் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் க்ரூஸ் பார்ட்டி 4 நாள். ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ சிஸ்லி சிட்டின்னு நினைக்கிறேன், அங்கே ஸ்டார்ட் பண்ணி ரோமில் வந்து முடிச்சாங்க 4 நாள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 29 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்லேயே வந்து அதில் வந்து ஒரு ப்ரைவேட் பூஜா ஓமங்குண்டம் வளர்த்தி ஸ்வாஹா அப்படின்னு ஒரு பூஜையை போட்டு விட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 2ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் மாஸ் வெட்டிங்னா நம்ம சூர்யா மாஸ் இல்ல தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. 50 பேருக்கு ஒட்டுக்கா உட்கார வச்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, அந்த வெட்டிங் நடந்தது. அந்த வெட்டிங்ல வந்து 1 வருஷத்துக்கு தேவையான மளிகை சாமானம் எல்லாமே கொடுத்தாங்களாம் கல்யாணம் பண்ணி வச்ச 50 கப்புள்ஸ்க்கும். அது மட்டும் இல்லாம அப்புறம் தங்கம் அது இதுன்னு ஏதோ கொடுத்துருக்காங்க. இது மட்டும் 50 சவரன் வருமே. எங்கள்கிட்ட 100 சவரனுக்கே பணம் இருக்கு. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூலை 2லேருந்து 5க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் நைட்டு, டெய்லி நைட்டு மியூசிக்கல் பார்ட்டி, கிளாசிக்கலு, ட்ரெடிஷ்னல் மியூசிக். அதில் ஒன் ஆஃப் த மியூசிக்காக தான் ஜஸ்டின் பீபர் வந்தது. ஜூலை 8 வந்து பார்த்தீங்கன்னா ஹல்தி. ஓகேவா, மஞ்சள் நிறமேன்ட்டு ஹல்தி ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஜூலை 12 தான் மெயின் கல்யாணம். அப்புறம் ஜூலை 13 வந்து பார்த்தீங்கன்னா எல்டர் பிளெஸ்ஸிங்ஸ், பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு மட்டும் ஒரு நாள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 14 வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன். மொத்தமாக நம்மளுக்கு தெரிஞ்சு 18 நாள் ஃபங்க்ஷன் மட்டும் நடந்தது. ஆனால் அதுதான் அந்த 7 மாதமாக ஃபுல்லாக பார்ட்டி வைபு அப்படியே போயிருக்கு. மொத்தம் இவ்வளோ நடந்தது 18 நாள். எங்கள் வந்து ஜஸ்ட் 3 days. ஓகேவா, ஃபைனலாக டேஸ் பேசினதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கல்யாணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கிட்ட டைம் 3 days தான் ஃபங்க்ஷன் நடந்தது. மற்றதெல்லாம் ப்ரிப்பரேஷன் டேஸு. ஆனால் அவங்க கல்யாணத்தில் நடந்தது மொத்தம் 7 மாதம். அதுக்கு ப்ரிப்பரேஷன் எத்தனை வருஷம் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல. உங்களால் முடியல, நீங்கள் செய்யலை. என்னால் செய்ய முடிஞ்சது, நான் செஞ்சுட்டேன். ஸோ இந்த டேஸ் கணக்கை வச்சு பார்த்தா எங்களுது 3 நாள், அவங்களது 7 மாதம். இதை வச்சு நீங்கள் ஃபைனல் டிசிஷனுக்கு வந்துட வேணாம். ஏன்னா கடைசியில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. அதை வச்சு தான் யார் கல்யாணம் கிரேட்டுன்னு நீங்கள் டிசைட் பண்ணி கமெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி நான் அம்பானி கிட்ட ஒன்று சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். சரி, சொல்லு. நீங்களாம் எவ்வளோ பெருசாக ஜெயித்தாலும் அந்த வெற்றி கூட உங்களுக்கு சொந்தம் இல்லை. நாங்கள் எவ்வளோ கேவலமாக தோத்தாலும் மீசையை முறுக்கிட்டு போவோண்டா. மீசையை முறுக்கே ஃபார்வர்ட் பண்றேன். Oh no. மீசைய முறுக்கே. யாருக்கிட்ட அடிவாங்க போறேன்னு மட்டும் தெரியல. டேய், இந்த ஊரு சமாதியில இருக்கிற பாதி பேர் என் கூட சண்டை போட்டவங்க தான்டா. அடிக்கிற அடியில 5 நிமிஷத்துல உன் மூஞ்சில ஈ முக்கியம், பாக்குறியா? சார் ஐ எம் பாவம் நார்மல் மனுஷன் ஃப்ரம் ஆப்பிரிக்கா. அடுத்தது தான் மெயின் கம்பேரிசனுக்கு போகிறோம். நம்பர் ஆஃப் டேஸில் வந்து உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி வந்திருக்கும். பட் ஆனால் மேரேஜ் ஹாலுக்கு நாங்கள் 2 நாள் கல்யாணம் வந்து மண்டபத்திலேயே வச்சோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டோட்டலாக செலவானது வந்து 95,000. 2 டேஸ்க்கு 95,000 ஆனிச்சு. ஆனால் அவங்க அம்பானி சார் அவங்க பையன் கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கு மட்டும் செலவு பண்ண காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் மண்டபமே அவங்களது தான். இருந்தாலும் ஒரு அப்ராக்சிமேட்டா இப்போ நம்மலாம் அந்த மண்டபத்தில் கல்யாணம் வைக்கணும் வைக்கலாம். ஆனா அதுக்கு மினிமமாவே 5 crores ஆகுங்க. இருந்தா சொல்லுங்க, லிங்க் அனுப்புறேன். நீங்களே ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணி மண்டபத்தை புக் பண்ணிக்கோங்க. எங்களோட கோடு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃபர் இருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஸோ இந்த கம்பேரிசன்லேயும் தூக்கி நிறுத்த போகிறது அம்பானி தான் டாப்பில் இருக்காரு. நாங்கள் வந்து கீழே தான் இருக்கோம்.
ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்டபத்தோட கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டினா தெரியும், இப்போ எவ்வளோ பத்திரிக்கை அடிக்கிறோமோ அது இன்டூ 2 இல்லை இன்டூ 3 பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மண்டபமும் பார்ப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்வைட்டும் பண்ணுவோம். அங்க புக் பண்ண மண்டபத்துல வந்து 2000 மெம்பர்ஸ் தாராளமா 2000 to 2500 மெம்பர்ஸ். 500 பேர் சாப்பிட்றாங்கன்னா 2000 பேர் மேல இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் இருக்கும். ஆனா இதுவே அம்பானி அவன் சாரோட மண்டபத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்பானி அவன் சார் மண்டபத்துல பாத்தீங்கன்னா என்ன கேக்க அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க 16,500 to 30,000 வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்க மண்டபம் தான் அந்த ஜியோ வேர்ல்டு சென்டர். நல்ல பெரிய ஹால் தான், ஒரு 1000-1500 பேர் உட்காரலாம். இப்போ நம்ம கல்யாணத்தை விடுங்க, இப்போ அடுத்த கல்யாணத்துக்கு நம்ம எதுக்கு மெயினாக போவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரிலேஷன்ஷிப்பு, இன்னொன்று அவங்களுக்காக போகிறேன் அப்படிலாம் நம்ம போய் சொல்லக்கூடாது. நம்ம மெயினாக போகிறது ஓடி ஆடி வளைக்கிறது இதுக்கு தானே. அந்த மாதிரி ஃபுட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு டோட்டலாக ஆள் கூலி, அந்த குக் பண்ணுறவங்களுக்கு கொடுத்த அமௌண்ட்டு, கிராசரிக்கான அமௌண்ட் எல்லாமே சேர்த்தனாலுமே டோட்டலாக 1,80,000 ஆச்சு. இதுவே அம்பானி சார் கல்யாணத்தில் ஆன ஃபுட்டோட எங்களுக்கு ஃபுட்டுக்கான காஸ்ட் தெரியாது. வெரைட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 2500 வெரைட்டிஸ் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன், ஸ்டேஜ் டெக்கரேஷனு, மாலை போடுறது, ரிசப்ஷனில் இந்த உதிரிப்பூ, தூவரதா இது நல்லா இருந்தா போடு இல்லைன்னா எடிட் பண்ணி தூக்கிடு. அவன் செத்துட்டான்டா. ஸோ டெக்கரேஷனுக்கான செலவு, எங்களுக்கான செலவு பார்த்தீங்கன்னா 55,000 டோட்டலாக. மாலையிலேருந்து எல்லாமே, ஸ்டேஜ் டெக்கரேஷன்லேருந்து எல்லாத்துக்குமே செலவானது பார்த்தீங்கன்னா 55,000 ஆச்சு. அவங்களுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா தெரியாது. பின்ன 5000 கோடியில் ஒரு 1000 கோடி இதுக்கு ஆயிருக்கும், கண்டிப்பாக ஆயிருக்கும். ஏன்னா வண்டாரால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீ வெட்டிங்க்கு மட்டும் 3 நாள் நடந்த கூத்துக்கு மட்டும் 1200 crores ஆயிருக்கு. அதில் ஒரு 500 crores கூடவா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஆயிருக்காது. அது ஒரு 500ன்னு வச்சுன்னா இந்த டெக்கரேஷன் எல்லாம் 500ன்னு வச்சுன்னா கூட 1000 கோடி ஆயிருக்கும். இதுலேயும் டாப்ல இருக்கிறது அம்பானி தான், நாங்கள் இல்லை. ஆனால் கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட்ல நாங்கள் வருவோம் பாருங்க டாப்ல. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்விடேஷன். இன்விடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட இன்விடேஷன் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 rupees ஒன்லி. 5 ரூபா 50 காசு ஒரு இன்விடேஷன். இதுவே அம்பானியோட இன்விடேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1.5 lakhs ஒரு இன்விடேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ். ஆப்வியஸாக க்ரூம் அண்ட் பிரைடுக்கு முக்கியமானதே ட்ரெஸ்ஸு தான். இதில் எங்களுக்கு செலவானது வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு வந்து எனக்கு 15,000, எனக்கு 25,000. அதுவே மேரேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 12K ஆனிச்சு, இவளுக்கு வந்து 23K. அது பியூட்டி என்ன தெரியுமா, இந்த ரிசப்ஷன் ட்ரெஸ் காஸ்ட்டும் மேரேஜ் காஸ்ட் ட்ரெஸ்ட்டும் ஒன்று 23. என்ன எழவியாது. ஆமா போ பைத்தியம். ஆமே சாமி கும்பிடு, அப்பனாச்சும் புத்தி வரட்டும். சாமி கும்பிடல, உன் காமெடிக்கு அமைதி அஞ்சலி செலுத்தினேன். சூப்பர். நார்த் இந்தியாவில் இப்படி தானே கை தட்டி கேட்டுருங்க. இந்த ட்ரெயின்லலாம் வருவியா தானே நீதானா அது? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், ஃப்ரெண்ட்ஸோட கிஃப்ட்ஸு. அதாவது அவங்க நம்மளுக்கு கொடுத்ததில்ல, நம்ம அவங்களுக்கு கொடுத்தது. நான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 900 rupees ஒரு ஷர்ட்டு, குர்த்தா ஒன்று, வேட்டி ஒன்று. நம்ம ராம்ராஜ் சல்யூட், ராம்ராஜுக்கு சல்யூட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000க்கு வாங்கினேன். அது வந்து நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வாங்கி கொடுத்தேன், ஒரு கிஃப்டாக நான் பண்ணது. என்ன மனுஷன். இதுவே அம்பானி கல்யாணத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்த கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபி வாட்ச் ஒர்த்து 2 கோடி ரூபா வாட்சை வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்குலாம் அதெல்லாம் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி. அவ்வளோதான், அது ஒரு வாட்ச் கொடுத்தாருன்னா செட்டில்ட் லைஃப். ஒரு வீடு, ஒரு காரு, கேர்ள்ஸ் பார்ட்டி பிக்கி உன்னை வந்து உங்கள் அம்மா வீட்டில் விட்டுருவேன் வாட்ச் வந்துருச்சுன்னா. டேக் கேர், see you, அடுத்த ஜென்மத்தில் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்துடுவேன். நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் தெரியுமா?
அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்குள்ள வர போற அமேசான் கூட பரிவில போகலாம். தான் சீட்டு என்ன பண்ற உன் கூட இருக்கிறதுக்கு அமேசான் காட்டில் போய் இருப்போ இருக்கலாம். தயவு செஞ்சு கிளம்பு போ. அடுத்தது தான் மெயினான பாயிண்ட், டிரான்ஸ்போர்ட். டிஸ்டன்ஸ்லேருந்து வந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஜெட்டு கொடுத்துருக்காங்க. கொடுத்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து மண்டபத்தில் விட்டு திரும்ப கூட்டிகிட்டு போய் ப்ரைவேட் ஜெட்லேயே கூட்டிகிட்டு போய் அவங்க ஊரில் விடுறது தான் இவங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன். வெரி குட் கலக்குங்க சார் கலக்குங்க. பைடா. அதுவே நம்மளோடது பார்த்தீங்கன்னா நம்ம வேனில் போகணும். என்னையா ஒரு காடே ஆடி அசைஞ்சு வர மாதிரி இருக்கு. எங்க போனோம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போனோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி வந்து சொல்லி ஆகணும். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து ஒரு பெரிய டீமை கூட்டிகிட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபோட்டோகிராஃபி எடுத்திருக்காங்க. நமக்கு ஃபோட்டோகிராஃபி எடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் சதீஷ். ஸோ இதோட கம்பேரிசன் முடிஞ்சிருச்சு. இந்த ஃபைனல் பாயிண்ட்டுன்னு ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே நடந்த புவரஸ்ட் கல்யாணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்பானி கல்யாணம் தாங்க. 0.5% தான் வந்து கல்யாணமே பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இது தப்பு இல்லையா? என்ன அம்பானி இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சு ஒரு 20% பையன் கல்யாணத்துக்காக ஸோ பேட். என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. ஆனா எங்க அப்பா என் கல்யாணத்துக்கு செலவு பண்ண டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 12 lakhs. அந்த 12 lakhs எங்க அப்பாவோட சேவிங்ஸ்ல இருந்து ஆவரேஜா கன்வெர்ட் பண்ணோம்னா மொத்தம் 130%. 130%ல மிச்சம் 30% வந்து வெளியில கடன் வாங்கினது. ஸோ சொல்லுங்க, இந்த ஒரே பாயிண்ட்ல அம்பானி நாங்க ஸ்டார்டிங்லேயே நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க யார் கல்யாணம் வந்து சூப்பராக நடத்திருக்காங்க அப்படின்ட்டு. ஆப்வியஸாக நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த பைத்தியக்காரன் சொல்லியிருப்பான். ஆனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இப்போ இருக்க கரண்ட் டாபிக்னால இதில் வீடியோ எடுத்து போட்டோம், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. இதை பார்த்துட்டு அம்பானியோட ரிலேஷன்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அவர் எங்களை இன்வைட் பண்ணாருன்னா அவரு கூட சேர்ந்து ஒரு vlogல சந்திப்போம். டாடா பை பை ப்ரோபீஸ்.